கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நாம் இடம் கொடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நிறைவாகிய அவர் நம்முடைய வாழ்க்கையில் வர நாம் இடம் கொடுப்போமானால் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வெளிச்சம் இருக்கிற இடத்திலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. அதை போலவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வருவாரானால் இருளான காரியங்கள், பாவக்கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். பிசாசுக்கு நம்மிடத்தில் இடமில்லை. நிறைவாகிய அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்ய நாம் இடம் கொடுக்கும்போது அவர் நம் குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்ய நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை, பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அதிலிருந்து அவர் நம்மை விடுவித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்குள் அவர் வாசம் செய்து நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து நம் குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை பரிசுத்தமாக்குவார். நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தந்தருளுவார். ஆகவே அவருக்கு இடம் கொடுப்போம். அவர் நடத்துகிறபடி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை விசுவாசித்து வாழ எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி எங்களை நிறைவாக்குவதற்காக, நிறைவாகிய நீர் எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். நீர் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.